மன்னார் சதோச மனித புதைகுழி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள். அனுரவுடன் இணையும் இலங்கை தமிழரசுக் கட்சி அம்பலமான உண்மைகள். வடக்கில் என்பிபியின் புதிய திட்டம், இடைநுழையும் அயல் நாடுகள். செம்மணி அகழ்வுகள் சர்வதேச மன்னிப்பு சபை முன்வைத்துள்ள கோரிக்கை. யாழில் தியேட்டருக்கு சென்ற சிவிகேயால் அதிர்ச்சியில் செம்மணி உறவுகள். தமிழ் கட்சிகள் தமது அரசியல் வேலை திட்ட வரைவை முன்வைப்பார்களா? கேள்வி. டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சிவிகே சிவஞானம் ஆகியோர் சந்திப்பு. கட்சிக்குள் போர்க்கொடி. மன்னார் சதோச மனித புதைகுழி தொடர்பில் சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாகியிருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் குறித்த சதோச மனித புதைகுழி பகுதியை இன்றைய தினம் காலை நேரடியாக சென்று பார்வையிட்ட போது சில தீர்மானங்களுக்கு முன்வந்தனர். குறித்த புதைகுழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை இணங்கிக் கொண்டுள்ளதன் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவதென்றும் குறித்த புதைகுழி பகுதியை அளவில் மூடுவது என்றும் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதன்பொழுது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகிறதா, அது எங்கே இருக்கிறது போன்ற விடயங்களை காவல்துறையினர் நீதிமன்றக்கு சமர்ப்பிக்குமாறு தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 12ஆம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியானது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாகியுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினரான ஜெசிதன் மானிப்பாய் பிரதேச சபையின் NPP உறுப்பினர் ஒருவரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்துக்கு அமைய ஆதரவு வழங்குவதா இல்லையா என முடிவெடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஜெதீசனிடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சியானது பதவிக்காக எந்த அளவுக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டதாகவும் இந்த விடயம் தற்போது புலப்படுவதாக அரசியல் தரப்புகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் வடக்கு தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் திட்டம் பாரிய சர்ச்சைக்குள்ளான நிலையில் இது நிறுத்தப்படும் என அரசு தரப்பு வழங்கிய வாக்குறுதி ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் காற்றில் பறக்கிறது என்பதே நிதர்சனம். மக்களின் போராட்ட மனநிலையை மடைமாற்றி தமது திட்டத்தை வலுக்கவனமாக செயல்படுத்துவதற்கான ஒரு காலமாக இந்த ஒரு வாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது அரசாங்கம் என தெரிவிக்கப்படுகிறது. அரசு தரப்பு ஒரு வலுவான காரணமின்றி மேற்கொள்ளும் இந்த சுவீகரிப்பு திட்டம் வடக்கில் ஒரு சிங்கள குடியேற்றத்துக்கான முனைப்பாகவோ அல்லது இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு தாரை வார்க்கும் ஒரு திட்டமாக இருக்கலாம் என்பதே இப்போதைய சந்தேகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது செம்மணி புதைகுழியில் அதிகாரிகள் அகழ்வாராய்ச்சியை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் அகழ்வாராய்ச்சி செயல்முறை தொடர்புடைய சர்வதேச தரநிலைகளுக்கேற்ப மேற்கொள்ளப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உண்மை மற்றும் நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாக இது இருக்கலாம் என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அதிகாரிகளை பின்வருவற்றை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளது. அகழ்வாராய்ச்சி செயல்முறையை முடிக்க போதுமான நிதி மற்றும் வளங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அகழ்வாராய்ச்சியை சுற்றியுள்ள செயல்முறை வெளிப்படையானது, சந்தேகத்துக்குரிய பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு போதுமான அணுகலை வழங்குகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் செயல்முறைக்கும் இடையில் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான அவசர தேவையை கருத்தில் கொண்டு விசாரணைகளின் முன்னேற்றம் மற்றும் இடைக்கால கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தளம் பாதுகாக்கப்படுவது உட்பட தளத்தின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன என்றவாறான கோரிக்கைகள் காணப்படுகின்றன. யாழ் ஸ்டான்லி ரோட்டில் அமைந்துள்ள தியேட்டர் முகாமுக்கு சென்ற முதல் தமிழரசுக் கட்சியின் பிரமுகர் சிவிகே சிவஞானம் தான் என ஊடகவியலாளர் குமணன் தெரிவித்தார். தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த திரையரங்கம் ஒரு காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு சம்பந்தப்பட்ட சித்திரவதைகள் மற்றும் கடத்தல்களுக்கு தொடர்புடையது என அவர் கூறினார். போர் காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொடூரமாக கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பாரிய மனித புதைகுழி அகழ்வு ஒன்று யாழ் செம்மணி வீதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட பலர் தியேட்டர் முகாமொன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட ஸ்டான்லி வீதி முகாமுக்கு சென்று தமிழரசுக் கட்சியின் தலைவர் பேரம் பேசியுள்ளதாக ஊடகவியலாளர் குமணன் குற்றம் சுமத்தியுள்ளார்.
கடந்த 28/3/2025 அன்று வெளியிடப்பட்ட வடகிழக்கில் காணி சுவீகரிப்பு பற்றிய வர்த்தமானி அறிவித்தலும் அதற்கு பின்னர் இந்த வாரம் வழக்கம் போன்று சிங்கள தலைவர்களின் வாய்மொழி வாக்குறுதியை நம்பி தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களிடையே அக்கப்போரை நிகழ்த்துகின்றன. இது ஒன்றே போதும், தமிழர்கள் தொடர்ந்து சிங்கள அரசியல் தலைவர்களால் இலகுவில் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு சாட்சியாக ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வைத்துக்கொண்டு தமிழ் தலைமைகளின் அரசியல் சாணக்கியத்தையும் அரசியல் ஆளுமையையும் முதிர்ச்சியையும் அளவிட முடியும். அந்த அளவுகோல் இவர்களை அளவீடு செய்து தரும் புள்ளி என்னவெனில் தமிழ் தலைவர்களுக்கு பூச்சிய புள்ளியே வழங்குகிறது. எனவே இப்போது தமிழ் தலைமைகள் தமக்கான இலக்கு என்ன, இலக்கை அடைவதற்குரிய கொள்கை என்ன என்பதை விளக்கவல்ல ஒரு எழுத்து மூல அரசியல் வேலைத்திட்டத்தை வரைவை முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திவிட்டது. காணி சுவீகரிப்பு வர்த்தமானி அறிவித்தல் தலைவர்களின் உண்மை முகங்களை வெளிக்காட்டிவிட்டது. அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக தமிழ் தலைமைகள் பலவும் கூக்குரலிட்டன. சட்டத்தரணி குழாத்தினர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த வாரம் ஜனாதிபதியும் பிரதமரும் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுவதாக வரும் வாய்மூல வாக்குறுதியை வழங்கினர். இந்த வெறும் வாய்மூல அறிவிப்பு இலங்கையில் சட்டமாகாது. ஒரு வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதாக இருந்தால் அதை ரத்து செய்வதற்காக இன்னும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டக்ளஸ் தேவானந்தா சிவஞானம் சந்திப்பை வன்மையாக கண்டிப்பதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் தெரிவித்தார். தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசுக் கட்சி எந்த சந்தர்ப்பத்திலும் எமது தமிழ் தேசிய கொள்கைக்கு விரோதமாக செயற்பட முடியாது. தமிழ் தேசிய தலைவரின் கொள்கைக்கு எதிர்ப்பாக ஒருபோதும் நாம் செயற்பட போவதுமில்லை. இது திண்ணம். கட்சியின் உயர்மட்ட குழுவின் அனுமதியின்றி தனிப்பட்ட முடிவுகள் எதையும் நாம் ஏற்க முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. டக்ளஸ் மற்றும் சிவஞானத்தின் சந்திப்புக்கு கட்சி பொறுப்பேற்க முடியாது என்பதோடு இதை என்னுடைய தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் வன்மையாக எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.